தான் ப்ளே பண்ண போகிறோம். கிரானி லெகசியில் வந்து ரோபோட் எஸ்கேப் ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து 1 to 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். இப்போ சைடில் வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த போஸ்ட் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதில் பார்க்கறதுக்கு வந்து ஓட்ஸ் வந்து எவ்வளோ எதுக்கு வந்து ரொம்ப வந்துச்சுன்னா, நான் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன். கிரானி மரத்தான் போடலாமா, இல்லை மோகினி போடலாமா, இல்லை டாக் டிசெப்ஷன் சாப்டர் 3 போடலாமா, இல்லை மைன்கிராஃப்ட் Day 2 போடலாமான்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கிரானி மரத்தான்னு கையை தூக்கியிருந்தீங்க. ஸோ அதனால வந்து ஹாரர் டேல் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார்ட்ல இன்னும் ஒரு கேம் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ கிரானி மரத்தானுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து கிரானியில் வந்து நம்ம என்ன ஸ்கிப் பண்ண போகிறோம்னா ரோபோட் ஸ்கிப் பண்ண போகிறோம். நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும், கிரானி லெகசினா கண்டிப்பாக ரோபோட் ஸ்கிப் தான். சரி ஓகே, நம்ம கேமுக்கு போகலாம். ஓகே, இப்போ வந்து கிரானி ஓகே பத்தாதடி கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஓகே மக்களே, கொஞ்சம் அமைதியாக இருக்கு. ரோப்ளாக்ஸில் நீ பேசவே கூடாது. அவள் ரோப்ளாக்ஸ் விளையாடிக்கிட்டு இப்போ நான் கிரானியை விளையாடி ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எந்திரிச்சிட்டோம், போயிடலாம். நார்மல் மோடுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக வரா. ஓகே, இதுக்குள்ள வெப்பன். ஓகே, நம்ம வந்து வெப்பனை எடுத்துடலாம். போயிட்டு வந்துட்டான். ஓகே, தப்பிச்சிட்டோம். மேலே போயிட்டு வெப்பனை எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஓகே, வெப்பன். ஐயோ, வெப்பன் கீழே போட்டுட்டு திறக்க போகிறேன். ஓகே, திறந்துட்டோம். இப்போ வந்து கிராஸ்போவையும் இந்த டேங்க் ஃப்ரீசர் ஏதோ ஒன்று ஆமோன்னு நினைக்கிறேன், அதை வந்து எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே ரிஞ்ச் ஹேண்ட் இருக்குது. மோஸ்ட்லி எனக்கு கிணத்துல வந்து ஹேமர் தான் கிடைக்கும். ஓகே, வரா உண்டுலாம் வரா. ஓகே, இப்போ வந்து நம்ம ரிஞ்ச் ஹேண்டில் எடுத்துட்டு போயிட்டு கிணத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி படுத்துக்கிட்டு பத்தாது படுத்துக்கிட்டு ரிஞ்ச் வேண்டாம். என்ன இருக்குன்னு கொஞ்சம் அமைதியாக. ஐயோ, ட்ராப்ல வேற மாட்டிக்கிட்டேன். இப்போ ரிலீஸ் ஆகிட்டோம். ஸோ இங்கே ஏதாவது ஓகே நலன் கிடச்சிருக்கு, அது அப்புறமா போய் எடுத்துவோம். 2 இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜன்னல் வெளியாக குதிச்சு நம்ம கையில் இருந்துச்சு அந்த இப்போ போய் கிணத்துல செட் பண்ணி சுற்றிட்டு உள்ளே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். மோஸ்ட்லி ஹேமர் தான் கிடைக்கும். ஹேமரா? என்ன என்ன புதுசாக இருக்குது? எலக்ட்ரிக் பேட்டோனா என்ன புதுசாக இருக்குது? சரி, அப்போ எஸ்கேப்க்கு வந்து இது வந்து புதுசு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4 மினிட்ஸாக இந்த வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ரோபோட்டே கண்டுபிடிக்கல நம்ம. கத்தாத, நீ விளாடுறனா வெளியே போய் விளையாடிக்கோ. எங்கள் வீட்டில் வேற கரண்ட் போகுது. நான் ரூம்ல சேரை வந்து கதவு பக்கத்துல போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை கரண்ட் போயிடுச்சுன்னா வெளியே குடுகுடுன்னு ஓடி போயிடுவேன். இப்ப சத்தம் வந்துருச்சுல, கிளவி கண்டிப்பா இங்க வருவா. எந்திரிச்சுப்பா, கத்தாத. ஓகே, இப்போ வந்து இங்க என்ன இருக்குன்னு பாத்துருவோம். இது பார்க். என்ன
Let's start pressing. பின்னாடி வந்தா ஒளிஞ்சிருந்து வந்தாலோ சேசியும் எனக்கு கேட்கல. இப்படி வந்தா பக்கத்துல ஓ ஓகே இல்ல ஐயோ எப்படிங்க I need to leave this house. எலக்ட்ரிக் பேட்டர்ன் வந்து நம்ம கடைசியாக கீழே போட்டோம். இந்த கிராஸ் போவையும் டேங்க் டார்ட்டை எடுத்துட்டு நம்மளை அடிச்ச கிளவிய நம்ம திருப்பி போட்டு தள்ளுறோம். வந்தா பார்த்தீங்களா எவ்வளோ தைரியம் வந்தா என்ன வச்சிருப்பேன் கிளவி இல்லை வீடு. ஓகே இப்போ நம்ம கிளவியை போட்டு தள்ளாச்சு. இப்போ ஸ்க்ரூ டிரைவரை வந்து நம்ம கீழே விழ வச்சுருவோம். அதை போயிட்டு நம்ம அண்டர் கார் எஸ்கேப்புக்கு போகல. இதோ இந்த வழியில் போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இன்னொன்று ஃபியூவருக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக கொடுங்க. சேஃப்டி சரி சேஃபில் ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்ப்போம். இது செயின் கட்டு செயின் கட்டர் அது தேவையில்ல. இப்போ திரும்ப போய் நம்ம பாட்டியை போட்டு தள்ளுவோம். எந்திரிச்சாலான்னு வேற தெரியல. ட்ரை பண்ணிட்டேன் நம்ம ஓகே. இப்போ வந்து ரோபோட் டேட்டா கண்டெய்னர் இருக்கு. அது வந்து நம்ம ரோபோட் டேட்டா கண்டெய்னர் அது. ஸோ அதை வந்து நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். இருக்கும். இப்போ வந்து அது ரோபோட்டுக்கு தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸ்பைடர் இருக்கிற இடத்துக்கு போய் பார்ப்போமா? அங்கே ரோபோட் இருக்குமா? வீட்டை சுற்றி வந்துட்டோம். இல்லை எனக்கு அது இருக்கும்னு தோணலை. ஆமாம் ஸ்பைடர் எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும் மகளே தெரியலையே. சரி ஐயோ இவ்வளோ நாளாக கிராணி வீட்டுக்குள்ள வரேன். ஸ்பைடரே எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே இங்கே ஸ்பெஷல் கேம் போட்டு போகணும். கிளவி வரக்கூடாது. எனக்கு மீட்டு இது வந்து ஸ்பைடருக்கு வேணும்ல மக்களே. ஸோ அங்கே வச்சுட்டு அங்கே என்ன இருக்கணும் பார்ப்போம். காக்கா கிட்ட டேட்டா கண்டெய்னர் ஏதோ பென்ட்ரைவ் மாதிரி இருந்துச்சு. அது இதுக்கு யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஸ்பைடர் கிட்ட போட்டுருவோம். அதில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். காக்கா ஸ்பைடர் ஓகே அதை அங்கே போட்டு போகணும் போல இருக்கு. ஓகே அந்த டேட்டா கண்டெய்னர் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். கிளவி வந்துடக்கூடாது. ஓகே இங்கே தானே அந்த காக்கா இருக்கும். கீழே போயிட்டு இங்கே போயிட்டு இந்த சைடு போனால் காக்கா இருக்கும். ஓகே ரோபோட் டேட்டா கண்டெய்னர் கிடைச்சிருக்கு. அதுலேயே பாருங்க ரோபோட் டேட்டா கண்டெய்னர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரோபோட் டேட்டா கண்டெய்னரை எங்கே போடணும் என்ன பண்ணணும்னு ஐடியா இல்லை. ஓகே ஃபஸ்ட்டு கிளவி வந்தோன்னா அவளை போட்டு தள்ளிடலான்னு பார்த்து சொல்லியும் வாய முடியல வந்துட்டா. ஓகே கொஞ்சம் வாய முடியா? ஓகே ரோபோட் டேட்டா கண்டெய்னரை எடுத்துட்டு போவோம். ஸ்பைடர் இருக்க இடத்துல பக்கத்தில் ஏதோ ஒரு புது இடம் மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு போய் பார்ப்போம்.
ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ணிடுவோம் மக்களே. அதுக்கப்புறம் வந்து யூடியூப்ல ப்ரைவேட்ல அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் விட்மா ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கட் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் கட் பண்ணணும்ல, அது வந்து நார்மல் ரெக்கார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ விட்மா ரெக்கார்டரில் வந்திருக்கேன். இந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, இங்கே என்ன நான் ஆட்டோ ரொட்டேட்டில் வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணேன். ஓகே, அப்படி இந்த பாட்டி தானா? நான் என்னமோ பாட்டி தான் படுத்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். இந்த ரெஞ்ச் எதுவும் யூஸ் பண்ணாது. ஓகே வந்து ஓகே ஸ்பைடர் கீயை கொடுத்துட்டா 8 கால் பாட்டி. ஓகே, இப்போ வந்து நம்ம போயிட்டு இங்கே என்ன இருக்குது, ஷார்ட் கன் பார்ட்டா. ஷார்ட் கன் பார்ட் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா வந்து க்ராஸ் போவே நம்மளுக்கு வந்து ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸ்பைடர் கீயை போட்டுடலாம் மக்களே. சரி, உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். ஐயோ, உள்ளே போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஓகே, போகலாம் மக்களே. சத்தம் கேட்டு பாட்டி வேற வருவாளே, அம்மா தொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். இந்த ஹேமர் எடுத்துட்டு போய் பிளாங்கை உடைக்கணும். நம்ம கிராஸ் போட்டு இங்கே சவுண்டு போட்டு பாட்டியை வர வைப்போம். அப்புறம் போட்டு தள்ளி இது வருவாங்களா மாட்டாங்களா? Now gone for 2 minutes. 2 minutes மட்டும் தானா? ஏன் அப்படியே 1 minute கொடுங்கல? பாருங்கள் மங்களே, 5 minutes கொடுத்தா நல்லா இருக்கும். வெறும் 2 minutes தான். ஓகே, ஹேமர் எடுத்து சாப்பிட்டு பிளாங்க கட் பண்ணி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஓகே மக்களே, இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு. கேபினட் கீ இருக்குல்ல, இதை எடுத்துட்டு போய் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுவோம். ரொம்ப நாள் கழிச்சு ரோபோட் எஸ்கேப் ஆடினேன்ல, அதனால. ஓகே, இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி இப்போ அந்த எலக்ட்ரிக் பேட்டரி எடுத்துட்டு வந்து இதில் சார்ஜ் போட்டு ரோபோட்டுக்கு 4 சைடும் வைக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு இது வந்து 2 சைடு தான் வைக்க முடியும். ஸோ 4 சைடு நம்ம வைக்கணும். அதனால வந்து அப்புறம் வந்து ரோபோட் டேட்டா கண்டெய்னரை போட்டு நம்ம பண்ணணும். அதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம கடகடன்னு அதை பண்ணி எஸ்கேப் ஆகணும். ரோபோட் அதுக்குள்ளே கிடைச்சிச்சு. ஓகே, இன்னொன்று வைக்கணுமே. ஓகே, இன்னொன்று வச்சுட்டோம். ஓகே, இப்போ திரும்ப போய் சார்ஜ் போட்டுருவோம். ரோபோட் டேட்டா கண்டெய்னர் எடுத்துட்டு வந்து தான் பண்ணலாம். ஓகே, எஸ்கேப் ஆக போகிறோம். ஓகே, இது போட்டோன்னா என்ன ஆகும்? மறந்துச்சு, ரொம்ப நாளுக்கு முன்னாடி ரோபோட் எஸ்கேப் எல்லாம் இருந்தது.
கடைசியில அப்படியே நம்ம உடைச்சு தள்ளு போறோம்னு நினைக்கிறேன். பாட்டி வீடு காலி. ஓகே கைஸ், முடிச்சுட்டோம். இத கொஞ்சம் ரொம்பவே டஃப்பா இருந்துச்சு நியூ எஸ்கேப்ங்கிறதுனால. ஸோ ஓகே மக்களே, வந்து டஃப்பா இருந்துச்சு. நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. ஸோ ஆல்ரெடி போஸ்ட்ல போட்ட மாதிரி மைன்கிராஃப்ட் டே 2 வந்து வராதோன்னெலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஓட் போடலன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அது வரும். மோகினிக்கும் மைன்கிராஃப்ட்டுக்கும் வந்து நான் பார்த்தேன். ஒரே ஒரு 11% வந்துச்சு. அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இன்னொரு நாள் போடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்து எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு ஒரு லைக்கும் போட்டுருங்க. அடுத்த வீடியோ நான் எல்லாரும் ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். நீங்கள் மிஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்த சந்திக்கலாமா? பாய், லவ் யூ ஆல்.